சென்னை ஓஎம்ஆர் சாலையில பரபரப்பான பெருங்குடியில அமைஞ்சிருக்கிறது தான் நாகமணி அடிகளார் சித்தர் ஆலயம். வைத்திய சித்தர் அப்படின்னு போற்றப்படக்கூடிய இந்த அடிகளார் ஸ்தூல மேனியோட வாழும்போது மட்டும் இல்லாம இன்னைக்கும் சமாதியில துரிய தியான நிலையில இருந்த மாதிரியே பக்தர்களுக்கு பல அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. காரிய சித்தி, வேதை சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி அப்படிங்கிற 4 சித்திகளையும் அடைஞ்ச பூரணமான சித்தர் தான் இவரு. ஆறுமுகம் ராஜாமணி தம்பதிகளுக்கு நீண்ட காலமா குழந்தை பாக்கியம் இல்ல. மயிலாப்பூர்ல இருந்த இவங்களுக்கு சித்தர்களோட ஆசையால ஒரு பரிகாரம் கிடைச்சது. அதன்படி தினமும் திருவெண்காடு பதிகம் பாடி சிவபூஜை செஞ்சிட்டு வந்தாங்க. அதன் பலனா 24/7/1885 அன்னைக்கு சிவாம்சத்தோட ஒரு குழந்தை பிறந்தது. சின்ன வயசுல இருந்தே தமிழ்லையும் சைவத்திலையும் பற்று கொண்டு வளர்ந்த நாகமணி அடிகளார் வியாசர்பாடி கரப்பாக்கம் சுவாமிகள், வீர சுப்பையா சுவாமிகள் மாதிரியான ஞானிகளோட மடத்துக்கு போய் பல துறவிகளை தரிசிச்சு அவர்களோட அருளை பெற்று வந்தாரு. ஆரம்பத்துல பூஜை பிரசங்கம் அப்படின்னு இருந்த அடிகளார் அப்புறமா ஞான மார்க்கத்துல மூழ்கி சகலத்தையும் மறந்துட்டாரு. இறைவனை உணர்ந்த அடிகளார் கோவணத்தை உடுத்தி சர்வ காலமும் இறை நினைப்பிலேயே இருந்தாரு. மயிலாப்பூர்ல அரிசிக்காரன் தெருவுல இருக்கக்கூடிய தன்னோட வீட்டு திண்ணையில தவத்துல இருந்தாரு. ஒரு முறை மதுரை செல்ல அடிகளார் ரயில்ல புறப்பட்டாரு. அப்போ வழியில காட்டு பிரதேசத்துல தண்ணீர் நிரப்புவதற்காக ரயில் நின்னுச்சு. அந்த சமயத்துல அடிகளார் இருந்த அந்த ரயில் பெட்டிக்குள்ள 2 சிறுத்தைகள் நுழைஞ்சிடுச்சு. எல்லாரும் பயந்து கதறி ஓடினாங்க. ஆனா அடிகளார பார்த்த அவை அவரது மடியில வந்து அமைதியா உட்கார்ந்துருச்சு. கொஞ்ச நேரத்திலேயே வந்த வழியில சிறுத்தைகள் திரும்ப போயிடுச்சு. அடிகளாரோட பெருமை சிறுத்தைக்கும் தெரிஞ்சிருக்கு போல. இப்படி அவரோட வாழ்க்கையில நடந்த பல சித்துக்களை சொல்லிக்கிட்டே போலாம். அடிகளார்கிட்ட நோய் தீர்க்க வந்தவங்க அநேகம் பேர் இருக்காங்க. அதே மாதிரி மக்கள் எதை நினைச்சு வர்றாங்களோ அதை அவரே உணர்ந்து அதை தீர்ப்பதுல வல்லவர் அப்படின்றாங்க அவரோட பக்தர்கள். ஒரே நேரத்துல பல இடங்கள்ல தோன்றுவது, நினைச்ச இடத்துக்கு ஷன நேரத்துல போறது, இது எல்லாமே அவருக்கு சர்வ சாதாரணம். எண்ணற்ற சித்துகளை செஞ்ச இந்த சித்தர் 1945ஆம் ஆண்டு ஆவணி பௌர்ணமியில உடலை உதிர்த்து காய சித்தி அடைஞ்சாரு. இவரது ஆலயம் பெருங்குடியில அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ஏழை மாணவர்களுக்கான பள்ளியோட இயங்கி வரக்கூடிய இந்த ஆலய வளாகம் பலரது குறைகளையும் தீர்க்கக்கூடிய தலமா விளங்கிக்கிட்டு வருது. இங்க பிரசாதமா கொடுக்கப்படக்கூடிய விபூதி உடல் மன சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடியது. நம்மளுடைய வாழ்க்கையையே நல்லபடியா மாற்றி அமைக்கக்கூடியது. அமைதியும் சாநித்தியமும் நிறைஞ்ச இந்த ஆலயத்துல அடியெடுத்து வச்சதுமே ஒருவித பரவசம் நம்மள நிச்சயமா தொத்திக்குது. இங்க கிடைக்கக்கூடிய தெய்வீக அனுபவ சிலிர்ப்ப வார்த்தையால விவரிக்கவே முடியாது. ஆலயத்துக்குள்ள நாம இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் சித்தரோட இருப்ப, அவரோட சாநித்தியத்தை நம்மளால உணர முடியும். நீங்களும் ஒரு முறை போய் நாகமணி அடிகளார தரிசிச்சு வழிபட்டுட்டு வாங்களேன். நிச்சயமா வாழ்க்கையில மாற்றத்தை உணர்வீங்க.